கலங்கி வேதனையோடு கூட இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். உங்கள் இருதயம் பலனடையும், உங்கள் குடும்பம் பலனடையும், உங்களுடைய சரீரம் அது பலனடையும். ஹல்லேலூயா. சத்தம் வரலையே? நல்லா ஹல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் கவனமா, நல்ல கொஞ்சம் கவனத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? செலுத்தலாம். இன்னைக்கு நீங்க வெறுமையாய் போவதில்லை. நிறைவானவர் உங்களுக்குள்ள இருந்து நிறைவான காரியங்களை தேவன் நடப்பிப்பார். ஆமென் சொல்லுங்க. எபேசியர் 1:13 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவின் முத்திரை போடப்பட்டவர்கள் நீங்கள் யாரா? பரிசுத்த ஆவியின் முத்திரை போடப்பட்டவர்கள் இல்லையா? அப்படி வேதம் சொல்லுகிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். நம்ம அதுல இருந்து தான் இன்னைக்கு நம்ம தேவ வார்த்தையை நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். கவனமா நம்ம கேட்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1 நம்ம அப்படியே தியானிக்க போறோம். 1 7 வசனங்களை நம்ம என்ன பண்ணலாம்? எடுத்துக்கங்க, எல்லாருமே எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் கவனமா தெளிவா வார்த்தையோடு கூட நம்ம என்ன பண்றோம்? இணைக்கப்படணும். ஆமென். அப்போஸ்தலர் 19:1 7 வசனங்களை சிஸ்டர் வாசிப்பாங்க. அவர்களோடு கூட நம்மளும் அந்த வசனத்தை பார்ப்போமாக. அப்போலா என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீஷர்களை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானத்தை பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், தனக்கு பின் வருவர் ஆகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்ட பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தது. அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனங்களை சொன்னார்கள். அந்த மனுஷர்கள் எல்லோரும் ஏறக்குறைய 12 பேராய் இருந்தார்கள். அல்லேலூயா, ஆமென். சரி, இன்றைக்கு இந்த பவுல் எபேசிய பட்டணத்துக்கு போய் கற்பித்த சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இன்றைக்கு எடுத்துக்கொள்ள போறோம். ஏன்னா இந்த எபேசிய பட்டணம் அப்படின்னு சொன்னா ஐனா என்ற ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்த ஒரு பட்டணம். அந்த தெய்வம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தெய்வம் ஒரு பெண் தெய்வம். அது எப்படி சொல்லுவாங்கன்னா, அருவருப்புக்காக அந்த தெய்வத்தை சிருஷ்டித்து அதோடைய சரீரம் அருவருப்பாய் இருக்கும். அதை பார்க்கும் போதே ஒரு விதமாய் அருவருப்பாய் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை வழிபாடு செய்து கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது எபேசிய பட்டணத்துக்கு பவுல் வரார். பவுல் வந்து அவர் கேட்கிறார், நீங்க என்ன ஞானஸ்தானத்தை எடுத்தீர்கள் அப்படின்னு. அவர்கள் சொன்னாங்க, நான் யோவான் ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் கேள்விப்பட்ட பவுல் பரிசுத்த ஆவியின் வல்லமை குறித்து பேசுகிறார். பரிசுத்த ஆவியை குறித்து அவர்களிடத்தில் பேசும்போது, அவர்களிடத்தில் பேசினது மாத்திரமல்ல, அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அவர்கள் மேல் கைகளை வைத்த உடனே பரிசுத்த ஆவி பலமாய் இறங்கினது. 7வது வசனத்தை பாருங்க. அந்த மனுஷர்கள் எல்லோரும் ஏறக்குறைய
12 பேராய் இருந்தார்கள். அந்த மனுஷர்கள் ஏறக்குரிய 12 பேராய் இருந்தார்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமை தெரியல, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல்னா என்னன்னு தெரியல. பரிசுத்த ஆவியானவர் இருந்தா என்னென்ன காரியங்கள் விடுதலை ஆகும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலன் அடைவீர்கள். பலனே இல்லாம சோர்ந்து போய் விடாய்ச்சு போய் கண்ணீரோடு துக்கத்தோடு துயரத்தோடு கலக்கத்தோடு வழியே இல்லை, யார் எனக்கு வழி காட்டுவார்கள், யார் என்னை தேற்றுவார்கள், யார் என்னை ஆறுதல் படுத்துவார்கள் என்று சொல்லி ஒரு மனிதரும் இல்லை, என்னை தேற்றக்கூடியவர் யாருமே இல்லை, எல்லாரும் என்னை புறக்கணிக்கிறார்கள், எல்லாரும் என்னை அவமானமாய் பார்க்கிறார்கள் என்று சொல்லி கலங்கி வேதனையோடு கூட இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். உங்கள் இருதயம் பலனடையும், உங்கள் குடும்பம் பலனடையும், உங்களுடைய சரீரம் அது பலனடையும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா, ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். இப்ப பலனே இல்லாத ஒரு விசுவாசி, எபேசிய பட்டணத்தின் விசுவாசி, சில நேரங்களில் பார்க்கணும், சில விசுவாசிகளை பார்க்கும்போது பலனே இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, எபேசியர் 1:13 வாசிங்க. எபேசியர் 1:13 வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்த பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு நல்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். 3 தடவை நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு என்ன ரட்சித்தாரு, பாவத்திலிருந்து ரட்சித்தாரு, நோயிலிருந்து ரட்சித்தாரு, என்ன இந்த உலகத்து காரியத்திலிருந்து என்ன ரட்சித்தாருன்னு என்று சொல்றோங்க. நல்லா 2 கையை உயர்த்தி நல்ல ஒரு நாவ அழகாய் திறந்து அல்லேலூயா 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 ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ரட்சிப்பின் அடையாளம் அடிக்கடி 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 இந்த பட்டணத்துக்கும் சில குடும்பங்களுக்கும் நம்ம வெளிப்படுத்தினே இருக்கணும். ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், வெளிப்படுத்து. இங்க சொல்றாரு விசுவாசிகள் ஆன போது. எப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்பவே நீங்க விசுவாசிகள். சொல்லுங்க, நாங்க விசுவாசிகள், அவரை விசுவாசிக்கிறோம், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம், அவருடைய வசனத்தை விசுவாசிக்கிறோம், அவர் ரத்தம் சிந்து சம்பாதித்த சபையை நான் விசுவாசிக்கிறேன். நல்ல எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகுங்க. ஆமென். அங்க சொல்றாரு நாங்கள் விசுவாசிகள் ஆனபோது, நாங்கள் விசுவாசி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. எங்க மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. என்ன? பரிசுத்த ஆவி அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கு. என் மேல ஒரு வாக்குத்தத்தம், எனக்குள்ள பரிசுத்த ஆவி. சொல்லுங்க பார்க்கலாம், என் மேல ஒரு வாக்குத்தத்தம், எனக்குள்ள பரிசுத்த ஆவி. பக்கத்துல பார்த்து நல்லா சொல்லுங்க, முகமுகமா பாருங்க, நேர்முகமா பாருங்க, அப்படியே பாருங்க, பார்த்து சொல்லுங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. என் மேல் வாக்குத்தத்தம், எனக்குள்ள பரிசுத்த ஆவி. சொல்ல 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 சொல்ல, என் மேல் வாக்குத்தத்தம், எனக்குள்ள பரிசுத்த ஆவி. ஆமென். என் மேல ஒரு வாக்குத்தத்தம், எனக்குள்ள பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவி மிக முக்கியமானவர், மிக முக்கியமானவர். ஒரு கணக்கு சொல்லப்படுது. என்ன அப்படின்னு சொன்னா, சும்மா ஒரு ஆராய்ச்சி சொல்லுது, வேதம் சொல்லல, ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. 2033 வருஷம் ஆச்சுனா அப்படின்னா இன்னொரு 8 வருஷம் கழிஞ்ச பிறகு 2033 வருஷம். இந்த 2033 வருஷம் வரும்போது இந்த பூமியின் மேல்
பரிசுத்த ஆவி இறங்கி 2000 வருஷம் ஆகுதான். 2000 years ஆக போகுது. 2000 வருஷம் ஆக போகுது. இன்னும் 8 வருஷம் ஆகுது 2000 yearsக்கு பரிசுத்த ஆவி இந்த பூமிக்கு வந்து அப்படின்னு ஒரு கணக்கு. அப்போ 2000 வருஷத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்து 8 வருஷம் பெண்டிங் இருக்குன்னா, இந்த 8 வருஷத்துல இன்னொரு மையம் சொல்லுது பூமி எப்படி வேணாலும் அழிய சான்ஸ் இருக்கான். 8 வருஷத்துல என்ன வேணாலும் சம்பவிக்கும். யார் யாரை வேணாலும் என்ன பண்ணுவாங்க? குற்றப்படுத்துவாங்க. யார் யார் வேணாலும். ஒரு பக்கம் பூமி அழிச்சு, ஒரு பக்கம் வேதனையான காரியம், ஒரு பக்கம் வீழ்ச்சி, ஒரு பக்கம் பிரிவினைகள், ஒரு பக்கம் சமாதானம் இல்லாத காரியங்கள், இதெல்லாம் நடக்கும்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சொல்றாங்க, இந்த 8 வருஷத்துல கர்த்தர் நம் தேசத்துல பெரிய நல்ல கையை தட்டி ஒரு பெரிய எழுப்புதல், இந்த 8 வருஷத்துக்குள்ள ஆண்டவர் பெரிய பெரிய மாற்றங்களை, யாருக்கு தெரியும் 8 வருஷத்துல இந்தியாலயே கர்நாடகாலயே ரொம்ப பெரிய சபையா இந்த ஜீசஸ் ரிவைவல் சர்ச்சை ஆண்டவர் மாற்ற வல்லவராய் பல லட்ச ஜனங்கள் ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற சபையாய் நீங்கள் எல்லாரும் ஊழியக்காரர்களாய் கூட மாற முடியும். நல்ல கையை தட்டி அப்பாவை. எது வேணாலும் மாறலாம். சிலர் மாறணும் சுவிசேஷகரா. பாருங்க வசனம் சொல்லுது, லூக்கா 4:18, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சொல்லுங்க, தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடர்கள் பார்வையடைய. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றார்? பரிசுத்த ஆவி, கர்த்தருடைய ஆவி உங்க மேல. நீங்க காஸ்பல் பண்ணணும். ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இன்னில இருந்து நான் சுவிசேஷத்தை ஃபர்ஸ்ட் நான் எங்க வேலை செய்யறனோ அங்க நான் அப்ளை பண்றேன். சில பேர் கேட்பாங்க, நான் எங்க போய் காஸ்பல் சொல்றது? நீ இருக்கிற இடத்துல காஸ்பல் சொல்லு. நீங்க இருக்கிற இடத்துல காஸ்பல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்க காலேஜ்ல காஸ்பல், உங்க ஸ்கூல்ல காஸ்பல், உங்க வேலை செய்யற இடத்துல காஸ்பல். நீங்க காஸ்பல் எப்போ சொல்றீங்களோ அப்போ கன்ஃபார்ம் ஆகுது உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். ஆமென், ஆமென். நீங்கள் ஆவியானவரை வைத்து காஸ்பல் சொல்லாம இருந்தீங்கன்னா ஆண்டவர் கேள்வி கேட்பார். இப்ப இந்த எபேசிய பட்டணம் என்ன அப்படின்னா, இயேசுவை அறிந்திருக்காங்க, ஆனா ஆவியானவரை அறிஞ்சி இல்ல. இப்ப ஆவியானவரை இவங்க அறியல. பவுலுடைய வேதனை, பவுலுடைய காரியம், ஹல்லேலூயா, சில பேருக்கு புரியாது. ஒரு நாள் பாஸ்டர் பென்னியன் ஜெபம் பண்ணினே இருந்தார். ஒரு ரூம்ல போய் பிரேயர் பண்ணின்னு இருந்தார். பிரேயர் பண்ணின்னு இருக்கும்போது அவர் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு கைகளை தட்டி குதிச்சு துள்ளி ஆடி பாடி சத்தமிட்டத அவங்க அம்மா வந்து கேட்டுட்டாங்க. என் பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. என்ன ஆயிடுச்சு? என் பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, பைத்தியம் பிடிச்சிச்சு. கதவை தட்டுறாங்க. டேய் பென்னியன், ஓபன் த டோர். திறக்க மாட்டேன். ஆவியில நான் களி கூறுறேன், ஆவியில சந்தோஷமாகிறேன். ஜோரா கதவை தர்றாங்க, திறக்கல. மென்டல் ஹாஸ்பிட்டல் போன் பண்ணிட்டாங்க. அவங்க மம்மி டாடி மென்டல் ஹாஸ்பிட்டல் போன் பண்ணி, அப்பா என் பையன் உள்ள பைத்தியம் பிடிச்சி கிடக்குறான், சீக்கிரம் வந்து வாரின்னு போங்க. அவன் என்னென்னவோ பேசுறான். ஹாஸ்பிட்டல் வண்டி வந்துடுச்சு. அவரை கூட்டிட்டு போக 4 பேர் இறங்கிட்டாங்க. கதவை உடைக்கிறாங்க. இப்ப கதவை ஜோரா உடைச்ச உடனே பென்னியன் வந்து ஜோர கதவை திறந்ததுதான். அவர் மேல் இருக்கிற அந்த வல்லமை அவங்க அப்பா அம்மாவை தூக்கி ஒரு இடத்துல விசிறச்சிச்சான்.
ஹல்லேலூயா. அவங்களால நிக்க முடியல. அப்பதான் அவங்க மம்மி டாடி புரிஞ்சுக்கினாங்களாம், ஓ எங்க சன் பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கிறார். நம்ம பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கும் போது நம்ம யாரையும் கலகமா பேச மாட்டோம். ஆவி இல்லைன்னா குறை சொல்லுவோம், ஆவியானவர் இல்லைன்னா குற்றப்படுத்துவோம், ஆவியானவர் ஒருத்தர் ஹர்ட் பண்ணுவோம், ஆவியானவர் இல்லைன்னா அவர்கள் செய்த தவறை நம்மளால மறக்க முடியாது. ஆனால் ஆவியானவர் எனக்குள்ளே நான் யாரையும் என்ன பண்ண மாட்டேன், தப்பா பார்க்கவே மாட்டேன். நான் தப்பா பார்க்க மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், தரித்திரர்களுக்கு சுவிசேஷம். யார் தரித்திரன்? பணம் இல்லாதவனா, அழகில்லாதவனா, அறிவில்ல, அவன் அல்ல தரித்திரன். அவனுக்கு சத்தியம் இல்ல, அவனுக்கு சுவிசேஷம் தெரியல, அதனால அவன் தரித்திரன். ஏன்னா சுவிசேஷம் தான் ஐஸ்வர்யம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சுவிசேஷம் தான் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் பரிசுத்த ஆவி. எங்க வீட்டில் ஆண்டவரே பரிசுத்த ஆவியில நான் நடக்கணும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியில நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய ஹெல்ப் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஏன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு பல விதமான பேர்கள் இருக்கு. ஒரு நேம் அவர் பேர் ஹெல்பர். பரிசுத்த ஆவியானவருடைய பேர்னா ஹெல்பர். அடிபட்டு கீழே விழும்போது யார் மூலியமாய் நம்மளை ஹெல்ப் பண்றாரு? ஹெல்பர். கைட் பண்றாரு, நீ இங்க போவாத, இந்த பக்கம் போ. ஒரு பக்கம் தேற்றரவாளன், தேற்றுகிறவர், வேதனையான சமயத்தில் தேற்றுவார். அதனால்தான் பிரெக்மஸ் அழகா ஒரு பாட்டு பாடுவார். ஒரு தாய் தேற்றுவதை போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவதை போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவதை போல் என் நேசர் தேற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆவியானவர் உங்களை தேற்றுவார். ஏதோ ஒரு லாஸ் உங்களை தேற்றுவார். மகன் நீ கவலைப்படாத, நீ எதிரியோ லாஸ் ஆயிருக்கிற. நிறைய பேர் அடிபட்டதா ஆண்டவர் ஞாபகம் வரும். அடிபட்ட உடனே ஆண்டவர் என்னை காப்பாத்து, இந்த வழியிலிருந்து விடுதலை ஆக்கும். கொஞ்சம் நல்லா ஆயிட்டா ஆண்டவரை மறந்து வேற என்னென்ன ஞாபகமே வந்துடும். நமக்கு ஆவியானவருடைய சப்போர்ட் வேணும், ஆண்டவருடைய சப்போர்ட். இவருங்க வாசிக்கலாம் அப்படியே. அப்போஸ்தலர் 19 வரலாம், அந்த டாபிக் உள்ள வரலாம். அப்போஸ்தலர் 19 8வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவு தேவனுடைய ராஜ்யத்து அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணம் பண்ணி புத்தி சொல்லிக் கொண்டு சிலர் கடினப்பட்டு அவ்விசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விற்று விலகி சீஷர்கள் அவர்களிடத்தில் இருந்து பிரிந்து கொண்டு வித்திய சாலையில் அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்தான். பாருங்க, சில பேருக்கு கடின இருதயம். இங்க பவுல் பார்க்கிறார், கடின இருதயத்தை பார்க்கிறார். இந்த கடின இருதயம் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேதுன்றதுக்கு ஒரு வித்தியாச சாலை அப்படின்னா ஒரு ரூம், ஒரு பள்ளிக்கூடம், இல்ல ஒரு வேலை செய்யற இடமா இருந்தாலும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பவுல் என்ன பண்றாரு, யூதர்கள்
காலையில இருந்து 11 மணி வரைக்கும் தான் வேலை செய்வார்கள். இந்த எபேசிய பட்டணத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை மணி நேரம் வேலை செய்வாங்க? காலையில இருந்து 11 மணி வரைக்கும் தான். 11ல இருந்து 4 மணி வரைக்கும் அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. அவங்களால வேலை செய்ய முடியாது. so tired. இந்த 4 மணிலேருந்து நைட்டெல்லாம் அவங்களுடைய வியாபாரம் நடக்கும். 12 மணி 1 மணி வரைக்கும் அவங்க தொழில். 12-1 மணிக்கெல்லாம் அங்கே ஏரியா கலகலன்னு இருக்கும். செம்ம ஜனங்க இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆராய்ச்சி சொல்லுது 11ல இருந்து 4 மணி வரைக்கும் எபேசிய பட்டணத்தார்கள் வேலை செய்யாததை பவுல் பார்க்கிறார். இப்ப பவுல் பார்த்து ஒரு வித்தியாசாலையில போய் என்ன பண்றாரு, அந்த ஜனங்களெல்லாம் கூட்டி சேர்த்து 5 மணி நேரம் 2 வருஷம் பிரசங்கம் பண்றார். எத்தனை மணி நேரம்? 5 மணி நேரம். 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அவர்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்து 2 வருஷம் என்ன பண்றாரு, பிரசங்கம் பண்றாரு. அங்க பாருங்க சொல்லுது, வாசிக்கலாம். 10வது வசனம். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் இப்ப என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க? பரிசுத்த ஆவியை குறித்த ஒரு மகிமை, ஒரு வல்லமை ஒரு மனிதர்கள் மேல் இறங்கும் போது அந்த மனிதர்கள் பேச ஆரம்பித்தாலே வசனத்தை கேட்க ஆரம்பிப்பார்கள். சபையில எதை கேட்கணும்? வசனத்தை. ஆமென் சொல்லுங்க. ஏன் முதல் ஆராதனை தெரியுமா? ஏன் ஃபர்ஸ்ட் வர்ஷிப்? ஏன்னா வர்ஷிப் ஆராதனையில தான் தேவன் பிரியப்படுறார். அப்ப ஆராதனை தேவனுக்குரியது. அதனால்தான் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆராதனைக்கு சீக்கிரம் வாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் காட், ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அவரை துதியின் மத்தியில் வாசம் செய்கிறதை உணரும் போது அவர் பேசுகிற வார்த்தைகள் நம்மளால கேட்க முடியும். 2வது வார்த்தை வசனம். ஆவியோடு உண்மையோடு வசனத்தை கேட்கணும். சபையில என்ன கேட்கணும் சொல்லுங்க? என்ன கேட்கணும்? பவுலாவது 2 வருஷம், நம்ம 12 வருஷம் வாரம் சொல்லி நிக்கிறோம். வசனத்தை கேளு. வசனம் கேட்டீங்கன்னா தான் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி உங்களை பலப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆவியானவருக்கு ஒரே ஆதாயம் என்ன தெரியுமா? வார்த்தையை அனுப்பணும். உள்ளோ உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, அவருக்குள்ள என்ன பண்ணணும்? வார்த்தையை போட்டு நேயணும். எங்க பாருங்க, அப்படியே பாருங்க. 11. பவுலின் கைகளினால் தேவன் விசேஷ அற்புதங்களை செய்தருளினார். நல்லா 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. பரிசுத்த ஆவி எனக்குள்ள, என் கரம் விசேஷித்த அற்புதங்களை செய்யணும். சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கரம் விசேஷித்த அற்புதம். சொல்லுங்க, விசேஷித்த அற்புதம். உன் கரத்தை கொண்டு கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களை செய்கிற வல்லமையின் ஆவி உங்களுக்குள்ள உங்களை சுகப்படுத்தும்படி, மற்றவர்களை சுகப்படுத்தும்படி, மற்றவர்களை விடுதலை ஆக்கும்படி, கட்டுண்டவர்களை சுகமாக்கும்படி, விடுதலை ஆக்கும்படி, சுவிசேஷங்களை அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி உங்கள் கரங்களை விசேஷமாய் வைத்திருக்கு. ஆமென் சொல்லுங்க. சபையில யாராவது வரலனா அந்த குடும்பத்தை நினைச்சு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா அந்த குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும். இந்த விசேஷித்த அற்புதம் அந்த வீட்டில் ஒரு மாற்றத்தை தந்து சபையில ஆத்துமாக்கள் நிரம்பணும். நம்ம கையே குற்றப்படுத்தி நிறுவோம். அங்க பாரு, அங்க பாரு அவன் தான் இதை செஞ்சா, அங்க பாரு அவ தான் இதை செஞ்சா, அங்க பாரு அந்த ஐயா தான், அங்க பாரு அங்க பாருன்னு நீ ஒரு தடவை காமிச்சினா நீ 3 தடவை குற்றவாளியா மாறுற. 3 times your finger turn for your, உங்க சைட்ல திரும்புது. நீ 3 தடவை குற்றவாளியா? ஹல்லேலூயா. உங்க மேல உங்க கரம் விசேஷித்த கரம். உங்க கரம் விசேஷித்த கரம். உங்க கையை நீங்க ரொம்ப இதா பார்க்காதீங்க. ஒரு நாள் அடிக்கடி சொல்லியிருப்பேன் இது. ஒரு நாள் நம்ம சர்ச் ஓனர் இருந்தார் தெரியுமா, டாலப்பா.
டாலப்பையா வந்து ஏறக்குறைய 90 வயசுக்கு மேலே இருந்தார். எனக்கு ரொம்ப நெருங்கியவர். என்கிட்ட வந்து கம்யூனியன் எடுத்துக்குவார். சர்ச்சில் ரெண்ட்டு வாங்கினா கூட முட்டி போட்டு தான் ரெண்ட்டு வாங்குவார். பிரதர் பிரார்த்தனை மாடி பிரதர், கம்யூனியன் கொடி பிரதர், டீ குடியானா பிரதர் அப்படின்வார். ரெண்ட்டு கூட முட்டி போட்டு வாங்குவார். அவ்வளோ பக்தி. சபனா அவருக்கு ரொம்ப பயம். அவருக்கு ஒரு டிரைவர் இருந்தாங்க. அந்த டிரைவர் பேர் சதீஷ். அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு 2-3 வருஷம் ஆயிருக்கு. அப்போ அந்த டிரைவர் வந்து சொன்னார், ಫಾದರ್ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಸ್ವಲ್ಪ ಮಾತಾಡಬೇಕು. ನಾನು ಹೇಳಿದೆ, ಏನು ಸತೀಶ್, ಏನು ವಿಷಯ ಹೇಳಿ. ಇಲ್ಲ, ನೈಟ್ ಆಗಿದ್ರೆ ನನ್ನ ವೈಫ್ಗೆ ದೆವ್ವ ಹಿಡ್ಕೊಂಡು ಬಿಡ್ತದೆ. ದೆವ್ವ ಹಿಡ್ಕೊಂಡು ಬಿಡ್ತದ? ಹೌದು. ಏನು ಮಾಡ್ತಾಳೆ ಪಾಸ್ಟರ್? 10 ಜನ ಹಿಡಿದ್ರು ಅವಳನ್ನ ಹಿಡಿಯಕ್ಕೇನೆ ಆಗಲ್ಲ. ನೈಟಲ್ಲಿ ಯಾರು ಬಂದ್ರು ಹಂಗೆ ಬಿಸಾಕ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾನೆ ಇದ್ದಾಳೆ. ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ನಾನು ಸುಮ್ಮನೆ ಆಯ್ತು ಸತೀಶ್, ಒಂದಿನ ನಿಮ್ಮ ವೈಫ್ನ ಕರ್ಕೊಂಡು ಬಾ, ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಬಾ, ಇಲ್ಲಿ ದೇವರನ ಆತ್ಮ ಇದೆ, பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிறார். நான் சொன்னேன் இங்க வா, இங்க கூட்டிட்டு வா. அவரும் என்ன பண்றாரு, கூப்பிட்டு வந்தாரு. அந்த அம்மா நல்ல சுடிதார், நல்ல நம்ம பிரேமா சிஸ்டர் மாதிரி ட்ரெஸ், அன்னைக்கு நல்ல சுடிதார போட்டுன்னு வந்தாங்க. வந்தபோது சேரை போட்டேன். சேரில் உட்கார மாட்டேன், நான் கீழே தான் உட்காருவேன். நான் உடனே சதீஷை பார்த்தேன். இவ்வளோ நல்ல ஒய்ஃபுக்கு பேய் பூச்சிச்சின்னு சொல்றியாடா படுபாவி பையா, நீ எல்லாம் மனுஷனா. அந்தம்மா அப்படியே பவ்யமாக கீழே உட்காந்துச்சு. நான் சொன்னேன், இல்லை மேலே ஏஞ்சி உட்காருமான்னு. இல்லை இல்லை, நான் பாஸ்ட் முன்னாடி அப்படி உட்கார மாட்டேன்ட்டு போட்டு இந்த துப்பாட்டா வைத்து தலையில் போட்டுக்கிச்சு. திருப்பியும் சதீஷை பார்க்குறேன், இவ்வளோ நல்ல பொண்டாட்டியை போய் பேய் பூச்சிச்சின்றியடா. ஜெபிக்கலான்னு உடனே முட்டி போட்டுச்சு. திருப்பியும் சதீஷை பார்க்குறேன்டே, நீங்கள் நல்ல பொண்டாட்டிகளை பார்த்தா பேய் பூச்சிச்சின்னு சொல்லி நீங்கள் பண்ணுற அட்டகாசத்துக்கு பொண்டாட்டிங்க மேலே பழியா போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்தேன். முட்டி போட்டு ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன். இறக்குற அந்த அக்கினி, இறக்குற அந்த வல்லமை, அது ஒன்றும் அசைவே மாட்டுது. அப்படியே கையை வச்சு நின்னுங்குது. ஜபம் பண்ணி முடிச்சு என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சு, ஃபாதர் நான் பர்த்தினின்னு போயிட்டு வாமா, நீ நல்லா இருப்ப அப்படின்னு நான் நினச்சிக்கினேன். அந்த சதீஷை திருப்பி பார்க்குறேன். அவன் பின்னாடி பார்த்து சொல்கிறான், என்னான்னு தெரில அப்படின்றான். உடனே ஆவியானவர் சொன்னார், நீ கூப்பிட்டு அந்த பொண்ணுடைய பாஸ்ட் லைஃப்பை பற்றி நீ பேசுனார். உடனே கூப்பிட்ட சிஸ்டர் 1 நிமிஷம் ஆக ஒரு சேர் போட்டோம். அந்த சேர் நல்லா 2 ஆங்கிள் இருக்கும், ஹெவியாக இருக்கும். அந்த சேர் வந்து உட்காந்துச்சு. நான் முன்னாடி உட்கார்ந்தேன். உட்கார்ந்த உடனே, சிஸ்டர் உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை குறித்து கொஞ்சம் சொல்றீங்களான்னு. ஏன் பாஸ்டர் இருந்துச்சு, சும்மா சொல்லுங்கோ அப்படின்னு. இல்லை வேணா பாஸ்டர் இருந்துச்சு. இல்லை சொல்லுங்கோன்னு. இல்லை வேணா பாஸ்டர் சொல்லுமான்னு. ஏன் இருந்துச்சு பாரு, சேர் அப்படியே ஒஞ்சிச்சு. அப்படியே உடஞ்சி டப்புன்னு உட்காந்துச்சு. உட்கார்ந்த உடனே சதீஷ் ஃபாதர் அப்படின்னு ஓட்டா. இப்பதான் சதீஷை பார்த்தேன், நீ ரொம்ப பாவடா அப்படின்னு. அப்படியே ஒஞ்சிச்சு பாருங்க. நான் இருந்தேன் அங்க. டாலப்பையா முட்டி போட்டு கையை வைத்து ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா ஸ்தோத்ரான்றாரு. சேர் ஒஞ்ச உடனே அவரே பயந்து போய் இந்த பக்கம் இவன் ஒதுங்கி போயிட்டான். நான் சொன்னேன், நீ யார்? அது ஒரு பையன் பேர் சொல்லிச்சு. அந்த பையன் பேரை சொல்லிட்டு அது சொல்லிச்சு, ஏன் நீ இவனுக்குள்ள வந்த? இல்லை நான் தான் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டேன். நான் லவ் பண்ணி நின்றேன். அப்போ ஒரு லாரியில் அடிபட்டு நான் செத்துட்டேன். இவளை என்னால் விட முடியாது, இவளை என்னால் விட முடியாது. நான் சொன்னேன், இவள் கர்த்தருடைய பிள்ளையா வந்துட்டா, ஆண்டவரை நம்பி வந்துட்டா. முடியாதுன்னு 2 காலை இப்படி தூக்கி நிற்குமா. லே லூயா, பயங்கரம் அது. நான் நினைக்கிறேன் பக்கா காட்டில் இருக்கிற பேயின்னு நினைக்கிறேன் அது. ஏன்னா லேட்டஸ்ட் பேயில சூன்னா அப்படியே போயிடும். அது நம்ம கிட்ட நிக்கிறது இல்லை. இது அப்படியே காலத்துக்கு இப்படி நிக்குது.
இவன் காலை பூச்சி இழுத்துங்கிறான், துணி கீழே இறங்குதுன்ட்டு. பாவம் புருஷன் வேதனை அது. அது எல்லா புருஷனுக்கும் இருக்கும். மனைவி கொஞ்சம் அப்படியே இல்ல, அது உள்ள இருக்கும், ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க. பாவம் எல்லாரும் என்ன மாதிரியே வா சரி. அப்படியே அது ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையில திருப்பி அந்த பிசாசை கட்டி ஜெபித்து பாதாளத்துக்கு நேராய் சுட்டெரிக்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். உடனே அந்த பொண்ணு ஏஞ்சி பரிதாபம் பாவம் அவங்க வாழ்க்கையில வாழணும்னு வர்றாங்க. ஏதோ ஒரு காரியம் அவங்கள பிடிச்சி, நான் சொல்றேன், பரிசுத்த ஆவி உங்க வீட்டுகள்ல இருந்தா விபச்சார ஆவின்னு ஒண்ணு இருக்காது. பரிசுத்த ஆவி உங்ககிட்ட இருந்தா பயம்னு ஒண்ணு இருக்காது. ஏன்னா ஆவியான சொல்ல, நான் பயத்தின் ஆவியை கொடாமல், நல்லா சொல்லுங்க, பலமுள்ள ஆவியை நான் உனக்கு தந்துருக்கிறேன். நான் இருந்தா உனக்கு பயமே இருக்காது. நான் இருந்தா எதை குறித்து உனக்கு கவலையே இருக்காது. அவர் பலத்தின் ஆவியை தருவார். ஒரு நாள் இன்னொரு போன் வருது, பக்கத்துல கேரேஜ்ல இருந்து போன் பண்றார். அண்ணே நான் முருகன் பேசுறேனே. சொல்லுங்க பிரதர், உங்க சர்ச்சு கிட்ட யாரோ ஒருத்தர் 2 பேர் வந்துக்கிறாங்க. அதுல ஒரு பிரதர் ரொம்ப பாடி பில்டர் ஆகிறாரு, அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல, கொஞ்சம் நீங்க சீக்கிரம் வாங்கினார். யாருன்னு தெரியலையேன்ட்டு சீக்கிரம் உள்ள வந்தேன். வந்தா எம்ஜி ரோட் ஜிம்ல ஒரு கோச்சர், அவர் இவ்வளோ பெரிய ஆர்ம்ஸ் வச்சுன்னுக்கிறார், இப்படி பாடி வச்சுன்னுக்கிறார். அவரு அவங்க அம்மா வந்து எனக்கு தெரிஞ்சவங்க. ஒரு நாள் வந்து அவங்க ஜெர்மனின்னு போனாங்க. அவங்க சொன்னாங்க, பிரதர் என் பையனை பிடிக்கவே முடியல, இந்த உடம்ப வச்சுக்கின்னு என்னை இப்படியே தூக்கி இப்படி நிற்க வைக்கிறான், கண்ட்ரோல் பண்ண முடியல. நல்ல பையன் தான், நல்லா படிச்சிருக்கிறான், நல்ல ஜிம்மு கோச்சர், அவன் ஏன் இப்படி பண்ணின்னுக்கிறான்னு தெரியல. எங்க அக்காவை கேட்டேன், ஜீசஸ் ரிவைவல் சர்ச்சுக்கு போ, அங்க உனக்கு விடுதலை ஆகும்னு சொல்லிட்டாங்க எங்க அக்கா. அதனால நான் இங்க கூட்டுன்னு வந்துட்டேன், ப்ளீஸ் நீங்க தான் இது பண்ணும். நான் சொன்னேன், கதவை திறந்து அந்த ஜிம்மரை உள்ள கூப்பிடுங்கன்னு. அல்லேலூயா. நம்ம பாருங்க, ஜிம்மரே இல்லை, நம்மளுக்கு பாடியே இல்லை. அல்லேலூயா. இப்ப அந்த ஜிம்மர் உள்ள வந்தாரு. இருக்கட்டும் இருக்கட்டும், வா உள்ள ஃபர்ஸ்ட் பேசிக்கலாம். ஏன்? உன் சரீரத்துல தான் உனக்கு பலன், எனக்கு ஆவியில பலன் இருக்கு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உடனே அவங்க விட்டுருங்க, பரவாயில்ல, விட்டா யாருன்னா அச்சிருவான், நீ விடு, அப்பதான் அவன் நிக்குவான்னு. நின்னாரு ஜபம் பண்ணிந்து தான் தப்புன்னு ஜிம்மர் கீழே உழுதாரு. அப்புறம் ஏன் பிரதர் எப்படி இருக்கிறீங்க? ஐயோ ஃபாதர், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், சாரி. பரவாயில்ல பிரதர், ரொம்ப நல்ல மனுஷன். சில நேரங்கள்ல சரீர பலனா இருக்கும், சில விதமான கிரியை. இந்த பொல்லாத பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு சொல்லி பைபிள் சொல்லுது. எதிர்த்து நிக்கணுமா? இங்க பாருங்க, இங்க 2 வருஷம் டீச் பண்றார் பவுல். அவர் டீச் பண்ணது மாத்திரம் இல்லாம அவர் கையில இருக்கிற அந்த வல்லமை பாருங்க. 12வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. அவருடைய சரீரத்தில் இருந்து உருமாலைகளையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதியர்கள் மேல் போட, வியாதியர்கள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. சொல்லுங்க, என் வஸ்திரத்தின் மேல கூட பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். நல்லா சொல்லுங்க, உங்க ட்ரெஸ் மேல கை வைங்க பார்க்கலாம். எல்லாரும் உங்க ட்ரெஸ் மேல கை வைங்க. ட்ரெஸ் இருக்கா? இருக்கு. கை வைக்காதவங்களுக்கு நான் எப்படி பார்க்கட்டும் தெரியல எனக்கு, ஆனா நீங்க கை வச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். ட்ரெஸ்ஸை கையை வச்சு சொல்லுங்க, என் ட்ரெஸ் மேல பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை என் வஸ்திரத்தின் மேல ஆவியானவர் எனக்குள் முத்திரை போடப்பட்டு இருக்கிறபடியா என் வஸ்திரத்துல ஆண்டவருடைய வல்லமையை, லார்ட் ஐ டிக்ளேர் இன் தி ஜீசஸ் நேம், லார்ட் உங்கள் வஸ்திரங்கள்லாம் வல்லமையாய் மாறட்டும். உங்கள் வஸ்திரங்கள் வல்லமை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படியே சொல்லி வாசிக்கிறேன். அப்பொழுது மந்திரவாதிகள் ஆகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களை கட்டளையிடுகிறோம் என்றார்கள். என்ன பாருங்க, இங்க என்ன சொல்ல, பிரதான ஆசிரியர் ஸ்கோவா
என்ற ஒரு ஆசாரியன், ஸ்கேவா என்ற ஒரு யூதனுடைய குமார் என்ன பண்றான்னா, அவன் என்ன பண்றான் தெரியுமா? கேள்விப்படுற பவுல் இப்படி எல்லாம் செய்யறார் இயேசுவின் நாமத்துல. இப்ப இவர் கேள்விப்பட்டு என்ன பண்றாரு? இவர் ஒரு 7 பேரை கூப்பிட்டுக்கின்னு என்ன பண்றாரு? இவர் போய், ஹே பிசாசே போ, பவுல் இயேசுவின் நாமத்தை சொன்னாரு, நீ அப்படி போ அப்படின்னுகிறார். பிசாசு ரிட்டர்ன் ஆயிட்டுக்குது. அவருக்கு பிசாசு என்ன ஆயிட்டுக்குது? ரிட்டர்ன் ஆயிட்டுக்குது. பரிசுத்த ஆவியை பற்றி கேள்விப்பட்ட அற்புதம் அல்ல, அதை பெற்றுக்கொண்டாதான் அற்புதம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பெற்றுக்கொள்ளணும். எங்கேயோ ஒண்ணு நடந்துச்சு, நான் போய் செய்யறேன், ரிட்டர்ன் ஆயிடும். இங்க என்ன ஆயிடுச்சுன்னா ரிட்டர்ன் ஆயிட்டு என்ன ஆகுது? பிரதான ஆசாரியன் ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமார் 7 பேர் இப்படி செய்தார்கள். 15 பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவையும் அறிவேன் பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி, இப்ப என்ன சொல்லுது? ஆவி சொல்லுது, பொல்லாத ஆவி சொல்லுது, இயேசுவின் வல்லமை என்னன்றது எங்களுக்கு தெரியும். சில நேரங்கள்ல ஆவியில நிறையாம, பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாம சில காரியங்களை ட்ரை பண்ண கூடாது. இங்க ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ண உடனே என்ன ஆயிருது? ரிட்டர்ன். சில பேர் ட்ரை பண்ணுவாங்க பாருங்க, சபை அப்படின்னா என்ன பண்ணிடலாம், நாளாக்கிடலாம், ஒச்சிடலாம், யார் யாருக்கெல்லாம் போன் பண்ணி நம்ம பலத்துல என்னென்னலாம் செய்ய முடியுமோ செஞ்சிடலாம். அது ரிட்டர்ன் ஆயிடும். ஏன்னா அது பரிசுத்த ஆவி இல்லாத செயல். பரிசுத்த ஆவி இல்லாத செயல் யார் செஞ்சாலும் அவங்களுக்கு அப்படியே ரிட்டர்ன் ஆயிடும். ஏன்னா அது பரிசுத்த ஆவியினுடைய செயல் அல்ல, அது பொல்லாத பிசாசின் செயல். அது பொல்லாத பிசாசு. கலகம். சில பேரை பார்த்தா எரிஞ்சு விழுவோம், அது நமக்கு ரிட்டர்ன் ஆயிடும். சில பேரை பார்த்தா போறாம நமக்கு ரிட்டர்ன். சில குடும்ப வளர்ச்சிகளை பார்த்து ரிட்டர்ன். இங்க சொல்றாரு பாருங்க, பவுல தெரியும், இயேசுவே தெரியும். இப்ப நீ என்ன பண்ணு? பிசாசே இவங்க இப்படி செயல்படுத்தும் போது அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் ஆன உடனே என்ன ஆகுது பாருங்க, வாசிக்கலாம். பொல்லாத ஆவினுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டுள்ளமாகிய அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய். ஆண்டவர் அன்பானவர். ஆமென் சொல்லுங்களேன். அவர் அன்பில் சிறந்தவர். அவர் அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தவர். அவர் அன்பை போய் பேசுங்க, அவர் ரட்சிப்பை பேசுங்க. போங்க, உங்க கைகளை வச்சு காயப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. யாராவது காயப்பட்டு உங்க வீட்டுக்கு வந்தா, உங்க கிட்ட பேச வந்தா அவங்களுக்கு சொல்லுங்க, வாங்க கையை பிடிச்சி நம்ம ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். ஏன்னா என் கரத்துல தேவன் அற்புதங்களை தந்திருக்கிறாரு. நான் ஜெபிக்கும் போது உன் இருதயம் ஆறு, உன் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வரும், உன் வீட்டுக்குள்ள சமாதானம் வரும். இதை பேசணும், இதை பேசணும். கையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி போனை பிடிச்சிட கூடாது. இந்த விஷயத்தை யாருக்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லலாம் நீங்க நினைக்காதீங்க. ஒரு விஷயம் நம்ம சபைக்கு நான் சொல்றேன், யாரு போய் எது சொன்னாலும் உடனே எங்களுக்கு வந்துடும். அவ்வளவு உண்மை உள்ள பிள்ளைகளை நாங்கள் பெற்று எடுத்திருக்கிறோம். உங்களால ஆத்துமா வரணும், உங்களால சபை வளரணும், ஒரு எண்ணம் நமக்குள்ள வரணும். என்ன ஆனாலும் கர்த்தர் சங்கீதம் 92, 12, 13 படி இந்த ஆலயத்தில் கர்த்தர் எனக்கு நாட்டப்பட்ட மரமாய் வச்சிருக்கிறார். நான் பிரதர் சார்லி சிஸ்டர் நான்சியை பத்தி சொல்லுவேன். அவங்க வெல் ஃபேமிலி. அவங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை தான் சொன்னேன். ஏதோ ஒரு சூழ்நிலை, அவங்க சபைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலைக்கு
அவங்களுக்கு நான் ஒரு வசனத்தை சொன்னேன். சங்கீதம் 92 12 13 ஆண்டவர் எனக்கு சொல்றாரு பிரதர் என்ன. அந்த வசனத்தை அவங்க வாசிச்சு, ஓ நமக்கு ஒரு தோட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டாரு, இப்ப அந்த தோட்டத்துல தான் நான் போய் என்ன பண்ணணும், இந்த செடியை நான் நிக்க வச்சாதான் அது மரமா மாறணும்னு சொல்லி அறிந்து இன்னைக்கு வரையும் ஏறக்குறைய 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம சபையில ஒரு மரமாய் கர்த்தர் அவர்களை நிக்க வச்சிருக்கிறாரு. சில பேர் காத்தடிச்சா விழுந்துடுறோம், சில பேர் விழுந்துனேகிறோம். நீ மரமா மாறணும். என்ன நடந்தாலும் எனக்கு சின்ன வயசுல முத எனக்கு ஒரு பாட்டு கத்து கொடுத்தாங்க. கிறிஸ்டின் பாட்டுன்னா நான் ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு தான் நான் முத கேட்ட பாட்டு. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். அப்ப முத கேட்கிறேன், இன்னைக்கு யார் நம்மளை கைவிட்டாலும் சொல்றேன், பரிசுத்த ஆவி உங்களை கைவிடவே மாட்டார். இன்னைக்கு சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட, ஆண்டவரே நான் ஏதாவது என் இருதயத்துல தப்பு செஞ்சிருந்தா எனக்கு ஒரு விஷயம் என் இருதயத்துல நீங்க வாங்க. என் மாம்சத்துல நான் எதனா செஞ்சிட்டு இருப்பேன் ஆண்டவரே, சபைக்கு விரோதமா நான் ஏதாவது யோசிச்சிருப்பேன். ஒரு விசை 2 வருஷம் ஒரு மனுஷன் வேலை வெட்டியெல்லாம் விட்டு என்ன நடந்தாலும் அந்த டீச் பண்ணினே இருந்தாரு பாருங்க. அந்த தியாகம் 12 வருஷம் சபைக்காக ஒரு தியாகம். ஆண்டவர் அதை பார்க்கிறார். எப்படி நம்ம முடியும்? அங்க வாசிங்க, அப்படியே பாருங்க, வாசிக்கலாம். கடைசியா முடிக்கிறேன். 17 தெரிந்த போது அவர்கள் எல்லோரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. ஆமென் சொல்லுங்க, மகிமைப்பட்டது தேவநாமம். 18 விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார். சொல்லுங்க, அறிக்கையிடணும். நம்ம செய்கை எல்லாம் அறிக்கையிடணும். ஆண்டவர் சொல்றாருல, நம்ம செய்தது என்ன என்று நீ அறிக்கை செய்து விட்டுவிடு, கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்வார். சொல்லுங்க, இரக்கம் செய்வார். கையை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நான் அறிக்கையிடுறேன் ஆண்டவரே. ஆண்டவரே பரிசுத்த ஆவிக்கு விரோதமா சொல்லுங்க, நீங்க என்ன என்னைக்கும் பாஸ்டமாக்கும் நீங்க என்ன செஞ்சாலும் நாங்க மன்னிப்போம். எங்களுக்கு உங்களை எதுவுமே யாரை பத்தியும் எங்களுக்கு என்ன இல்லை, வேதனை இல்லை, கவலை இல்லை. அவங்கள நாங்கள் தப்பா பார்க்கவே மாட்டோம். ஆண்டவர் ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். ஆனா இது விசுவாசிகளுக்கு சொல்றாரு, எபேசிய பட்டண விசுவாசிக்கு சொல்றாரு. விசுவாசிகள் இதை அவர்களே செய்யறாங்க, அவர்களே அறிக்கை செய்யறாங்க. ஆண்டவரே என் குடும்பத்துக்கு நான் ஆண்டவரே இது விளைவிக்கும்னா அது என் இருதயத்தில், இது என் எண்ணத்துல இருந்து ஏதாவது இருந்தா நான் அறிக்கை செஞ்சிடறேன்ப்பா, நான் விட்டுறேன் ஆண்டவரே, திருப்பி நான் செய்ய மாட்டேன். யார் எதுனா என்கிட்ட ஆறுதல் தேடி வந்தா ஒன்று நான் கேட்டு ஆறுதல் படுத்துறேன், இல்லைன்னா நான் கேட்காம என் காதை நான் மூடி பரிசுத்த ஆவியானவரே நான் உயர்த்துறேன்ப்பா, நான் உயர்த்துறேன் ஆண்டவரே, உயர்த்துறேன். ஆமென் சொல்லுங்களேன். கடைசியாக வாசிச்சு முடிக்க போறோம். 19 மாய வித்தக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரியத்தின் தொகை 50,000 வெள்ளி காசாய் கண்டார்கள். இங்க பாருங்க, யாரெல்லாம் விரோதமா இருந்தாங்களோ, அவங்க எந்த புக்கெல்லாம் படிச்சு வித்தெல்லாம் கத்துக்கினாங்களோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தூக்கிட்டு வந்து நெருப்புல போட்டாங்க. ஏன்னா ஆவியானவர்கள் பத்தி தெரிஞ்சிச்சு. சிலதெல்லாம் நம்ம வச்சுங்கிறோம் வீட்டில், தூக்கின்னு போய் நெருப்புல போட்டுரு. சிலதெல்லாம் காலில் கயிறை கட்டிக்கின்னு, இடுப்பில் கயிறை கட்டிக்கின்னு, கையில் மறைமுகமாக கயிறை கட்டிக்கின்னு, மறைமுகமாக ஏதோ வீட்டில் ஒழிச்சு வச்சுன்னு இருந்தீங்கன்னா ஆவியானவருடைய கிரியை நடிப்பிக்காது.
ஆவியானவர் இன்றைக்கு சபைக்கு பேசுகிறார். அப்படியான எந்த காரியமா இருந்தாலும், அப்படியாப்பட்ட மந்திரவாதிகளே அந்த புஸ்தகங்கள் பெரிய 50 வெள்ளி காசாம், பெரிய பணம். அது பணமா பார்க்கல, ஆவியானவருடைய வல்லமையை பார்த்தாங்க. அது அவங்களுக்கு பெருசா தெரியல, தூக்கின்னு போய் எல்லாம் சுட்டெரிச்சிட்டாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். சுட்டெரிச்சிருங்க. எதுவா இருந்தாலும் அது வீட்டில் இருக்கக்கூடாது, உங்க மேல இருக்கக்கூடாது. அது ஆவியானவர் தான் உங்க மேல, ஆவியானவர் தான் உங்க மேல. கடைசியா சொல்றவர், இவ்வளவாய் பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது, மேற்கொண்டது. சொல்லுங்க, என் நிமித்தமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடையணும். நல்ல கரங்களை உயர்த்தி லீமானதரனமா ஷகரபா. ஓ தேங்க்யூல. கடைசியாக நம்ம ஜெபிக்கிறோம். எல்லா கரங்களையும் உயர்த்தி சொல்லுங்க, என் நிமித்தமா கர்த்தருடைய வசனம். எபேசிய பட்டணம் கர்த்தருடைய ஆவியை அறியாம வல்லமை இல்லாம இருந்த ஒரு பட்டணத்துல ஒரு மனிதன் போய் 12 பேரை தொட்டு அந்த 12 பேர் அந்த பட்டணத்துக்குள்ள கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்ததை போல இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல, உங்களை ஆவியானவர் இப்பொழுது தொடுகிறார். உங்கள் நிமித்தமாய் வசனம் விருத்தி அடையணும். குடும்பங்கள் வசனத்தினாலே கட்டப்படணும். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். என் நிமித்தமாய் பட்டணங்கள் வசனத்தை அறியணும். என் நிமித்தமாய் ஸ்ட்ரீட் வசனத்தை அறியணும். என் நிமித்தமாய் தேச வசனத்தை அறியணும். என் நிமித்தமாய் ஆண்டவரே அப்பா, நான் வேலை செய்கிற இடங்கள் வசனம், நான் பிசினஸ் பண்ற இடத்துல வார்த்தை, எங்கள் சபையை சுற்றி இருக்கிற ஜனங்கள் வசனத்துல விருத்தி அடைவார்களாக. என் வீடு வசனத்துல கட்டப்படட்டும். வார்த்தையினால் கட்டப்பட்ட வீடு அது மலை மேல் உள்ள பட்டணம். அது ஒரு நாளும் அழிந்து போகாது, ஒரு நாளும் அழிந்து போகாது. வல்லமையின் ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து வல்லமையான காரியங்களை நடப்பிப்பார், நடப்பிப்பார். கர்த்தரே அதை செய்வாராக. கரங்களை தட்டி நல்ல ஆவியானவரை கனப்படுத்துங்க, நல்லா கனப்படுத்துங்க. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord. I bless in Jesus name. Amen.